திரளான கூட்ட ஜனங்கள் ஒரே நேரத்தில் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் சேருவது தான் எழுப்புதல் அப்படின்ட்டு கிறிஸ்துவத்தில் பார்க்குறோம். வேதத்தில் கூட அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க ஒரு இடத்துல. 2வது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. 3வது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சீஷர்கள் தொகை மிகுதியானது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் எழுப்புதல்ன்றது அநேக கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் மனமகிழ்ச்சியாய் அவரிடத்தில் சேருவது தான் எழுப்புதல் என்று பார்க்குறோம். இந்த எழுப்புதல் கூட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய சபை வாழ்க்கையிலையும் கூட